ஏன் அப்படின்னு கேட்டிங்கன்னா, உங்கள் சருமத்தில் இருக்கக்கூடிய இந்த நுண்கிருமிகள் ஒரு பகுதி இந்த உணவோட வயிற்றுக்கு போகணும். நீ கை கழுவலாமா? கை என்னத்தை கழுவுற? அழுக்க தான் கழுவ முடியும். தோலை எப்படி நீ பிரிச்சு எடுத்துருவியா? நுண்கிருமிகள் உன் உடம்பு சம்பந்தப்பட்டது. கையை ஏன் கழுவுற அப்படின்னா, உன் கையை அழுக்கா இருக்கலாம், எதையாவது தொட்டு இருக்கலாம், ஆயில் கிரீஸ் இருக்கலாம், என்ன ஒன்றா இருக்கலாம் இல்லையா? அதுக்கு கழுவுறது. கல்யாணத்தில் இல்லாமல் அப்போ நீ மாறும்போது என்ன ஆகும்? சில ரசாயனங்கள் உங்களுக்கு ஒத்து வராது. உங்களை அது உங்களை தாக்கும். அதை நியூட்ரலைஸ் பண்ணக்கூடிய அளவுக்கு உங்கள்கிட்ட பொட்டன்சி இல்லை. அப்போ நீ மாட்டிக்கிற லெப்ரசி வரைக்கும் போவோம். நந்தகோபாலம் யூடியூப் சேனல். நான் உங்க விஜயசாலினி. டாக்டர் கடந்த சில எபிசோட்ஸ்ல விரிவா அண்ட் விளக்கமா செக்ஷுவல் லைஃப் ஹியூமன்ஸ்க்கு எவ்வளவு ஒரு இம்பார்ட்டன்டான ஒரு விஷயம் அப்படின்னு சொல்லிட்டு இருக்காரு. இந்த வாரமும் தொடர்ந்து அதை பத்தி பேசலாம். வணக்கம் டாக்டர். வணக்கம். இப்போ நீங்க சொல்லிட்டு இருந்தீங்க, ஒரு மனுஷனுக்கு மேல் ஆர் ஃபீமேல் அவங்களுக்கு செக்ஷுவல் பார்ட்னர் அப்படின்ற ஒரு விஷயம் ரொம்ப இம்பார்ட்டன்ட், கண்டிப்பா அவசியம் அப்படின்னு சொல்லிட்டு இருந்தீங்க. ஸோ இந்த மாதிரி ஒரு விஷயம் இருக்கும் போது செக்ஷுவலி டிரான்ஸ்மிட்டட் டிசீஸ் அப்படி ஒரு விஷயமும் இருக்குது. எதனால வருது? இப்போ சில பேருக்கு சிங்கிள் பார்ட்னராக இருந்தால் கூட அவங்களுக்கும் இந்த மாதிரியான தொற்றுகள் வருது. இது எதனால வருது? இது எப்படி தடுக்கலாம்? ரொம்ப முக்கியமான ஒரு கேள்விதான். இதுக்கு எல்லாரும் புரிஞ்சிக்க வேண்டியது என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, இதில் 2 பார்ட்டாக நீங்கள் கேட்குறீங்க. ஒன்று எஸ்டிடி, செக்ஷுவலி டிரான்ஸ்மிட்டட் டிசீசஸ், இந்த மன்மத உறவினால் ஏற்படக்கூடிய அந்த இன்ஃபெக்ஷியஸ் ப்ராப்ளம்ஸ், நோய்கள். இன்னொன்று சிங்கிள் பார்ட்னராக இருப்பினும் வருதே அப்படின்னு கேட்குறீங்க. முதல்லலாம் செக்ஸ் இஸ் ஒன்லி எ ஃபிசியலாஜிக்கல் ஆக்ட் அப்படி தான் இருந்தாங்க. அதுக்கப்புறம் தான் இதெல்லாம் கொஞ்சம் கொஞ்சமாக கண்டுபிடிக்க ஆரம்பித்தாங்க. இதனால தான் வருது அப்படின்னு. இதில் நிறைய இருக்குது உங்களுக்கு. ஓகேங்களா? ஸோ எக்ஸ்சேஞ்ச் ஆஃப் கெமிஸ்ட்ரி, நிறைய ரசாயன ரீதியாக ஒரு ஆணும் பெண்ணும் ஒன்றிணையும் பொழுது ரசாயன ரீதியாக ஆணிலிருந்து பெண்ணுக்கும் பெண்ணிலிருந்து ஆணுக்கும் அனுப்பப்படுகிறது. கெட் ட்ரான்ஸ்ஃபர்டு. இப்போ நீங்கள் ஒரு டென்டல் ஏரியா அப்படி எடுத்துக்கிட்டிங்கன்னா, மைக்ரோபியமில் பார்த்தீங்கன்னா ஒரு வாய்ப்பகுதியில் மட்டும் நம்மளுக்கு 800க்கும் மேலான மைக்ரோ ஆர்கானிசம்ஸ் இருக்குது. உங்களுக்கு செக்ஸில் வரும்பொழுது உங்களுக்கு சலைவரி எக்ஸ்சேஞ்செல்லாம் வந்துடுது. உங்களுக்கு ஒத்துக்கிறீங்களா? அதுக்கப்புறமா ஜெனிட்டல் ஆர்கன்ஸு, அப்புறம் ஸ்பரிசம். உங்களுக்கு மைக்ரோபியம் பார்ட்டில் பார்த்தீங்கன்னா சருமம், அதுதான் பிக்கஸ்ட் ஆர்கன் இந்த பாடி, தோல். இது கேஸ்ட்ரோக்கு அப்புறமா அதிகமான மைக்ரோ ஆர்கானிசம், நுண்கிருமிகள் ஆதிக்கம் இருக்கக்கூடிய இடம் நம்மளுடைய ஸ்கின் தான் உங்களுக்கு. அதனால தான் அவங்க அந்த காலத்தில் உங்களுக்கு ஒரு உதாரணத்துக்கு சொல்லணும் அப்படின்னா, உணவை நீங்கள் உங்கள் கையை பயன்படுத்தி தான் சாப்பிடணும். ஏன் அப்படின்னு கேட்டிங்கன்னா, உங்கள் சருமத்தில் இருக்கக்கூடிய இந்த நுண்கிருமிகள் ஒரு பகுதி இந்த உணவோட வயிற்றுக்கு போகணும். புரிஞ்சுதுங்களா? அதை நீங்கள் ஸ்பூன் யூஸ் பண்ணி சாப்பிட்டா வராது. இப்போ இதை குவாண்டம் பயாலஜியில் படிக்கிறாங்க. இதெல்லாம் எவ்வளோ லட்சக்கணக்கான வருஷத்துக்கு முன்னாடி தமிழ். நீ கை கழுவலாமா? கை என்னத்தை கழுவுற? அழுக்க தான் கழுவ முடியும். தோலை எப்படி நீ பிரிச்சு எடுத்துருவியா? நுண்கிருமிகள் உன் உடம்பு சம்பந்தப்பட்டது. கையை ஏன் கழுவுற அப்படின்னா, உன் கையை அழுக்கா இருக்கலாம், எதையாவது தொட்டு இருக்கலாம், ஆயில் கிரீஸ் இருக்கலாம், என்ன ஒன்றா இருக்கலாம் இல்லையா? அதுக்கு கழுவுறது. மைக்ரோ ஆர்கானிசம் இஸ் அ பார்ட் ஆஃப் யுவர் பாடி. அது நீ எவ்வளோ கை கழுவுனாலும் போகாது. அது எப்படி போகும்? அதுதான் உன்னை காத்து நிற்குதுங்க உன் தர்மத்தை. ஓகேங்களா? இப்போ இவ்வளோ எக்ஸ்சேஞ்ச் இருக்குது இந்த மன்மத உறவில். இதுக்கு தான் அவங்க அந்த ஜாதக பொருத்தம் எடுத்துன்னு வராங்க. ஒரு லஜ்ஜு பொருத்தம்னா மேட்சிங் ஆஃப் சலைவா, அந்த செவ்வாயெல்லாம் வச்சு சிலதெல்லாம் மேட்ச் பண்ணுறாங்க அப்படின்னா அந்த பிளட் மேட்சிங் வந்துடும். புரியுதுங்களா? இந்த நட்சத்திரத்துக்கு இந்த நட்சத்திரம் தான் அப்படின்னு பொருத்தம் இருக்குது. நட்சத்திர பொருத்தம் முதல்ல எடுத்துன்னு வருவாங்க. நட்சத்திர பொருத்தம் ஏன் எடுத்துன்னு வரான் அப்படின்னா,
மனிதனின் ரசாயனத்தை வந்து நம்ம நுண்கிருமிகள்னு வச்சுப்போம். ஒரு ஆண்மகனின் ரசாயனம், இந்த நட்சத்திரத்தில் பிறந்த ஆண்மகனின் ரசாயனம் இந்த நட்சத்திரத்தில் பிறந்த பெண்மணியின் ரசாயனத்தோடு ஒத்துப்போகும். அதாவது இவர்கிட்டேருந்து இந்த பெண்மணிக்கு டிரான்ஸ்ஃபர் ஆகிற அந்த மைக்ரோ ஆர்கானிசம் தாங்கக்கூடிய சக்தி இந்த பெண்மணிக்கு உண்டு, நியூட்ரலைஸ் பண்ணிடும். புரிஞ்சுதா? இந்த பெண்மணிக்கிட்டேருந்து இவருக்கு டிரான்ஸ்ஃபர் ஆகிற அந்த மைக்ரோ ஆர்கானிசத்துக்கு இவர் நியூட்ரலைஸ் பண்ணிடுவார், இவரை தாக்காது. இவர்கள் இருவருடைய உறவினால் ஏற்படக்கூடிய அந்த ரசாயன பரிமாற்றம் ஒருவரை தாக்குவதில்லை. இதை தான் அந்த மேட்சிங்கில் எடுத்துன்னு வராங்க அவங்க. இப்போது நீங்கள் என்ன ஆகுதுன்னு பார்ப்போம். இப்போ நீங்கள் ஒரு பர்டிகுலர் ஒரு இண்டிவிஜுவல், ஒரு ஆண்மகன்னு வச்சுப்போம். அவர் வந்து இந்த விலை மாதர் அந்த மாதிரி, இல்லைன்னா கூட இஸ் காட் இஸ் ஓன் நம்பர் ஆஃப் கேர்ள் ஃப்ரெண்ட்ஸ்னு வச்சுப்போம். அதெல்லாம் போகும்போது அந்த என்ன நட்சத்திரம்னு உனக்கு என்ன தெரியும்? மாறி 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 போகிற கல்யாணத்தில் மட்டும்தான் இதெல்லாம் பார்க்குறது. கல்யாணத்தில் ஆமாம். அப்போ நீ மாறும்போது என்ன ஆகும்? சில ரசாயனங்கள் உங்களுக்கு ஒத்து வராது. உங்களை அது உங்களை தாக்கும். அதை நியூட்ரலைஸ் பண்ணக்கூடிய அளவுக்கு உங்கள்கிட்ட பொட்டன்சி இல்லை. அப்போ நீ வந்து மாட்டிக்கிற. லெப்ரசி வரைக்கும் போவோம் அது. இப்போ வந்து பல பெண்மணிகளை அந்த பெரும் வியாதினே சொல்லுவாங்க அதுக்கு. அது வந்து பல பெண்மணிகளை நம்பர் ஆஃப் விமன் கவுண்டர் பார்ட்ஸ் இருக்கும். பெண்களுக்கும் அதே மாதிரி நம்பர் ஆஃப் மேல் பார்ட்னர்ஸ் வரும்போது அவங்களுக்கும் அந்த லெப்ரசி வரும். ஓகேங்களா? இது ஒரு பக்கம். இன்னொன்று, இப்போது உனக்கு மேட்ச் ஆகிற நட்சத்திரமே ஒரு கேர்ள் ஃப்ரெண்ட் கிடைக்கிறா. அவள் வந்து நிறைய ஆண்களோடு தொடர்பு இருந்து அவளுக்கு அந்த ஆண்கள் சூட் ஆகாமல் அவளுக்கு வந்து இன்ஃபெக்ஷன் வந்திருந்ததுன்னா அந்த இன்ஃபெக்ஷனில் அவள் இருக்கிறான்றது உனக்கு தெரியாது. அந்த ஆக்டில் நீ வந்து அவசரத்தில் கடகடன்னு எல்லாத்தையும் முடிச்சுட்டு போயிடுவேன். அப்போ அது உடனே ட்ரான்ஸ்ஃபர் ஆகிடும் உனக்கு. இதுக்கு தான் அந்த அத்தனை பொருத்தம் அவங்க பார்க்குறாங்க, அத்தனை பொருத்தம் அவங்க எடுத்துன்னு வராங்க. இப்போ அடுத்த கேள்வி, இப்போது ஒரு ஆண் ஒரு பெண் திருமணமாகி அவங்க வாழ்ந்துன்னு வரும்பொழுது அதெல்லாம் கரெக்டாக நம்ம ஜாதகம்லாம் மேட்ச் பண்ணி நம்ம கல்யாணம் பண்ணியிருக்கோம். ஒத்துக்கிறீங்களா? ஆனால் இந்த ஒரு உறவில் இவரும் இந்த அம்மாவும் இவரை தாண்டி சுவைத்தது கிடையாது, இவரும் இந்த அம்மாவை தாண்டி சுவைத்தது கிடையாதுன்னு நீங்கள் வச்சுக்கினீங்கன்னா வராது. ஆனால் இவங்க 2 பேரும் பார்ட்னராக இருக்கும் பொழுது இந்த எஸ்டிடி பிரச்சனை வருது அப்படின்னா மெயினாக யாரோ ஒருத்தர் வேறு கான்டாக்ட் போயிருக்காங்க. அது டெஃபினட், அது இல்லைனா வாய்ப்பே கிடையாது. இப்போ ஹெப்படைட்டிஸ் பின்னு ஒன்று இருக்குது. அது வந்து மோஸ்ட்டாக வந்து உங்களுக்கு இந்த மாதிரி பிளட் டிரான்ஸ்மிஷன் அதிலலாம் வந்துடும். அது ஸ்க்ரீன் பண்ணுவாங்க. இட்ஸ் செக்ஷுவலி டிரான்ஸ்மிட்டட் டிசீசஸ் வந்துடுது. அது ஒன்று வருது. உங்களுக்கு உதாரணத்துக்கு சொல்கிறேன். இப்போ இந்த ஆண்மகன் வேறு பார்ட்னர் இருந்து அவங்களுக்கு அந்த பிரச்சனை இருந்து இவர் அக்வயர் பண்ணியிருந்தாருன்னா இவர் இப்போ வீட்டுக்கு வந்து இவர் பெண்மணியோட உறவு ஏற்படுத்தி கொள்ளும் பொழுது இவர் அங்கேருந்து கேரி பண்ணதை இங்கே ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிடுறாரு. அங்கே வந்து நின்று போகுது. அப்போ யாரோ ஒருத்தர் வந்து ஸ்லிப்பாக இருக்காங்கன்னு அர்த்தம். இல்லைன்னா கரெக்டாக நீங்கள் மேட்சிங் பண்ணியிருந்தீங்கன்னா இது வந்து வரத்துக்கு வாய்ப்பு கிடையாது. இதெல்லாம் தாண்டி உங்களுக்கு ஜாதகத்தில் நீங்கள் வந்து ஜாதக ரீதியாக பார்த்தீங்கன்னா யோனி கூட பொருத்தம்னு பேர் அதுக்கு. யோனின்னா ஜெனிட்டல் ஆர்கனுக்கு அவங்க கொடுத்த அந்த பெயர், தமிழ் பெயர். அதில் வந்து த டெப்த் ஆஃப் த வஜினா அந்த லென்த் ஆஃப் த ஜெனிட்டல் ஆர்கன் அதை மேட்ச் பண்ணுறாங்க. அந்த பெண்குறியின் அந்த 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 வஜினாவின் ஆழமும் இந்த ஆண்குறியின் நீளமும் அது கணக்கிடப்படுகிறது. அது வேரி ஆகும், அது நட்சத்திரத்துக்கு ஏற்ற மாதிரி. இப்போது பெண்ணின் அந்த அந்த லென்த் வந்து ஜாஸ்தியாக இருந்து அந்த ஆண் குறியினுடைய லென்த்து கம்மியாக இருந்ததுன்னா அந்த பெண்மணி சாட்டிஸ்ஃபை ஆக மாட்டாங்க. இப்போ பெண்மணியினுடைய வெஜினல் டெப்த் வந்து கம்மியாக இருந்து ஆண்மகனின் இது வந்து ஜாஸ்தி லென்த்து வந்து ஜாஸ்தியாக இருந்ததுன்னா, நீளம் வந்து ஜாஸ்தியாக இருந்ததுன்னா அந்த ஆண் வந்து சாட்டிஸ்ஃபை ஆக மாட்டார். அதனால் அதையும் கட்சியாக மேட்ச் பண்ணிடுறாங்க. அது அவ்வளோ ஒரு ஃபுல் பிளட்டட் சயின்ஸ் அது. அதனால் இப்போ நீங்கள் மன்மத உறவு என்பது வந்து ஒரு உடல் ரீதியாக ஆணும் பெண்ணும் ஒன்றிணைவது மட்டும் அல்ல, இது வந்து ரசாயனம் சம்பந்தப்பட்டது, நுண்கிருமிகள் சம்பந்தப்பட்டது. இது ஒரு சுகாதார நிலையில் இருக்க வேண்டும்.
அதனால தான் அந்த காலத்தில் அந்த சந்தனத்தெல்லாம் அவங்க வந்து அவ்வளோ அழகாக கையாண்டாங்க. அதாவது ஜோதிடைகள் பிரகாரம் ஜாதக பிரகாரம் மேட்ச் பண்ணி கல்யாணம் பண்ணி ஒருவருக்கு ஒருவர் சமுதாய நெறிமுறைகளை மீறாமல் அவர்களுக்குள் மட்டுமே அந்த உறவு இருப்பினும் அதையும் தாண்டி அந்த நுண்கிருமிகளின் உலகத்திலிருந்து தங்களை பாதுகாத்துக் கொள்வதற்கு தங்களை தயார்படுத்திக் கொள்கிறார்கள். இவ்வளோ இருக்குது இதில். இப்போ 10 பொருத்தத்துல ஒண்ணு வந்து யோனி பொருத்தம், 10 பொருத்தத்துல மத்ததெல்லாம் இருந்து இது ஒண்ணு இல்லைன்னா மனப்பொருத்தம்னு இருக்கம்மா, கேரக்டரிஸ்டிக் ட்ரெயிட்னு வருது இல்லையா? நீ வந்து ஒரு பெண்மணி, உன்னுடைய குணாதிசயங்கள்னு ஒன்று இருக்கு, புரியுதுங்களா? நீங்கள் வந்து ரொம்ப ஒரு நல்லெண்ணம் இல்லாத ஒரு பொறாமை பிடித்த ஒரு பெண்மணியாக இருந்தீங்கன்னு வச்சுங்க, அது வந்து ஜாதகத்திலே பார்த்துருவாங்க. இவன் வந்தால் குடும்பத்தை பிரிச்சிருவா. அந்த காலத்துலலாம் எப்படி பண்ணுவாங்க அப்படின்னா, மலர்கள் மிகப்பெரிய பங்கு வகிக்கும். மலர்கள் அது வந்து ரொம்ப பெரிய சப்ஜெக்ட். இந்த மலர்கள் ஏன் வந்து அவ்வளோ மலர் அலங்காரம் பண்ணுறாங்க கோயிலில் விக்கிரகங்களுக்கு, இந்த மூலஸ்தானில் இருக்கிற அந்த கடவுளுக்கு? அதெல்லாம் வந்து மலர்கள் வந்து ஆல்கலி மெட்டீரியல். உங்களுக்கு எல்லா நெகட்டிவையும் அது வந்து நியூட்ரலைஸ் பண்ணும். இப்போ என்ன பண்ணுவாங்க, இப்போ ஒரு எங்கள் வீட்டில் ஒரு பையன் இருக்கான் கல்யாணத்துக்கு, சொல்கிறேன், ஒரு 16 வயசு பையன் இருக்கான், அவனுக்கு கல்யாணம் பண்ணணும். இல்லை ஒரு 15 வயசு பையன் இருக்கான், அவனுக்கு கல்யாணம். அந்த காலத்துலலாம் இது நடக்கும். இப்போ இன்னொரு வீட்டுக்கு பெண்ணு பார்க்க போகிறாங்க, ஓகேங்களா? பூ அது எப்படி போவாங்கன்னா, அந்த பூ நிறைய வச்சுருப்பாங்க. பூன்றது அது ஒரு பக்கம். இங்கே எங்கே வருது பாரு கெமிஸ்ட்ரி. இப்போ உன் ஜாதகம்லாம் நான் இன்னும் பார்க்கல, அந்த பெண்மணியோட ஜாதகம்லாம் நான் இன்னும் பார்க்கல. ஃபார்முலாக பார்க்க போகிறோம், கும்பலாக போவாங்கல்ல. இப்போ எங்கள் பையன் வீட்டிலேருந்து ஒரு வயதான பெண்மணி ஒருத்தர் இருப்பாங்க, ஒரு 60, 65 வயசு 70 வயசு பெண்மணி, பாட்டியோ வாட்டவர், அவங்களும் போவாங்க. உள்ளே போன உடனே அந்த பொண்ணு எந்த ரூமில் இருக்குதோ நேராக அங்கே போயிடுவாங்க. அந்த வயதான பெண்மணி, வயசானவங்களை தடுக்க மாட்டாங்கல்ல, அவங்க ஃப்ரீயாக போவாங்க. நல்லா போயிட்டா கையில் ஒரு 2-3 முழம் பூ வச்சுருப்பாங்க. போன உடனே அந்த பொண்ணை பார்த்துட்டு, எப்படிமா இருக்கா, நல்லா இருக்கியான்னு சும்மா ஒரு கட்டி தழுவி ஒரு முத்தம் கொடுத்துட்டு, இந்த வயதான பெண்மணி அந்த தலையில் நிறைய அந்த பூ வச்சுருவான். அந்த பூவை எடுக்காத மாண்டுவான். அப்புறம் அந்த பொண்ணை நீங்கள் கொஞ்சம் கூட்டின்னு வரதுக்கு கொஞ்சம் டைம் ஆகும்ல. இந்த பெண்மணியோடைய மனநிலை வந்து ரொம்ப வல்னரபுளாக, நெகட்டிவாக, பொறாம புடிச்சதா மாதிரிலாம் இருந்ததுன்னு வச்சுங்க, அந்த பூ வாடிடும். அந்த பூ வாடிச்சுன்னா அந்த பொண்ணை கல்யாணம் பண்ண மாட்டான். புரிஞ்சுதா? ஸோ இதுக்கும் அதுக்கும் கூட ஒரு கனெக்டிவிட்டி இருக்கு. இதெல்லாம் தாண்டி இன்னும் நிறைய சாமுந்திரிகா லட்சணம்லாம் இருக்கு. அந்த பொண்ணை உட்கார சொல்லுவாங்க, அது எப்படி உட்காருதுன்னு பார்ப்பாங்க. எழுந்துக்க சொல்லுவாங்க, அது எப்படி எழுந்துக்குதுன்னு பார்ப்பாங்க. அதுலேயே ரிஜெக்ட் பண்ணிட்டு போயிடும். அதுலேயே அந்த கேரக்டரிஸ்டிக் ரைட்டை மெஷர் பண்ணிவிடுவாங்க. ஓகேங்களா? இவ்வளோலாம் இருக்குது ஒரு 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 பெண்மணியை செலக்ட் பண்ணுறதில்ல. ஏன்னா நாளைக்கு வாழ போகிறவங்க வந்து இந்த ஆணும் பெண்ணும் நிலைத்து நின்று வாழ வேண்டும். அந்த பெண்மணியோட ஜாதகம் வேறு யாருக்காவது ஒருத்தருக்கு சூட் ஆகும். புரியுதுங்களா? கடைசியாக நீங்கள் இதில் எல்லாம் வந்து நீங்கள் பார்த்தீங்கன்னா எல்லாம் அந்த, அதாவது நீ வந்து ஒரு ராட்சசியை கல்யாணம் பண்ணின்னு கஷ்டப்படணும்னு இருந்ததுன்னா நீ கஷ்டப்பட்டு தான் ஆகணும். ஏன்னா இது உயிரோட விளையாட்டு. இது புரியுதுங்களா? ஒரு நல்ல பெண்மணி, ஓகே, ஒரு மோசமான ஆள் கூட கல்யாணம் பண்ணிக்கின்னு சித்திரவதையை அனுபவிக்கணும்னு இருந்தா ஆயிதான் ஆகும். இதை வந்து நீ தடுக்கவே முடியாது. இதை நீ இன்னாதான் அலசி ஆராய்ஞ்சாலும், எவ்வளோதான் கலைகள் வச்சுருந்தாலும் கடைசி விதி தான் வலிமையானது. இப்போ நீங்கள் வந்து சொல்லிட்டு இருந்தீங்க, போன எபிசோடில் வந்து சொல்லிட்டு இருந்தீங்க, சிங்கிளாக இருந்தாலும் இல்லை டிவோர்ஸாக இருந்தாலும் எப்படி இருந்தாலும் தனக்கான ஒரு லைஃப் பார்ட்னர் வந்து செக்ஷுவல் பார்ட்னரை வந்து வச்சுக்கிறது தப்பு இல்லை அப்படின்னு சொன்னீங்க. ஆனால் கல்யாணம்னு வரும்போது மட்டும்தான் இந்த பொருத்தமெல்லாம் பார்த்து நம்ம சூஸ் பண்ணுறோம். அப்போ இப்படி திருமணம் இல்லாமல் ஒரு பார்ட்னர் வந்து நம்ம செலக்ட் பண்ணும்போது இது மாதிரி தப்பாக ஆச்சுன்னா என்ன பண்ணுறது, இல்லை எப்படி அப்படி சூஸ் பண்ணுறது? இது வந்து அந்த ஒரு பர்டிகுலர் இண்டிவிஜுவல் கையில் இருக்குது. எல்லாத்துக்கும் நான் போய் ஒரு பார்ட்னரை செலக்ட் பண்ணணும், ஜாதகம்லாம் பார்த்தோம்லாம் இருக்க முடியாது. லாங் ஸ்டாண்டிங்காக அவங்க வாழ போகிறாங்க. இப்போது இன்றைக்கி ஒரு எங்கேயோ ட்ராவல் பண்ணுறோம், டைம் ஆயிடுச்சு, என்ன ரெஸ்டாரண்ட் கிடைக்குதோ நின்று சாப்பிட்டு போகிறல்ல, கரெக்டா?
அங்கே போய் நீ வெரைட்டிலாம் எதிர்பார்க்க முடியாது ஹைவேல. இது ஏதோ ஒரு பிரியாணி கிடக்குதுப்பா சாப்பிட்டு போகலாம், ஏதோ ஒரு பரோட்டா கிடக்குதுப்பா சாப்பிட்டு போகலாம், அவ்வளோதான். அந்த நேரத்துக்கு கொஞ்சம் உணவு வேணும், அப்படி தானே போகுது அது. இதில் வந்து நீ அதெல்லாம் பார்க்க முடியாது. 40-45 வயசுக்கு மேலே ஆயிடுச்சு, உன்னுடைய செக்ஷுவல் அப்பிடைட் ஜாஸ்தி இருக்குது, இனிமேல் போய் நீ இன்னொரு கல்யாணம் பண்ணிக்கலாம் அப்படின்னா நீ சொல்கிறதெல்லாம் ஓகே. மேட்ரிமோனியலில் எவ்வளோ வருது. இல்லை நான் வந்து ரிஸ்க் எடுக்க விரும்பலை, பர்மனெண்ட்டாக ஏற்கனவே நான் பட்ட கஷ்டம் போதும் ஒருத்தனை கல்யாணம் பண்ணி, புரியுதுங்களா? ஐ ஆல்வேஸ் ஹாவ் அ பார்ட்னர், வேணா சீப்போடான்ட்டு போயினே இருக்கலாம்ல, அவ்வளோதானே. இது மாதிரி இருக்கும்போது இப்போ மல்டிபிள் பார்ட்னர்ஸ் ஆகிறதுக்கு சான்ஸ். மல்டிபிள் பார்ட்னர்ஸ் வந்து உன் விருப்பத்தை பொறுத்ததுமா. இல்லை அதனால டிசீசஸ்லாம் வரும்ல, அது என்ன? அது 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 வந்து இங்கே நீங்கள் அதை பாருமா, ஒரு ஒரு இதே தான் திருப்பியும். கொஞ்சம் சுமாராகுது ரெஸ்டாரண்ட்டு, பசி சாப்பிட்ணும், ஓகே, இங்கே வந்து சுகாதாரம் இல்லாத உணவு இருக்குமா அப்படி நீ நினைக்க மாட்டேன் அந்த நேரத்துக்கு. இவ்வளோதான் மொத்தம், புரியுதுங்களா? ரிஸ்க் ஃபேக்டர் இருக்குது. அந்த ரிஸ்க் ஃபேக்டர் வந்துச்சுன்னா உன்னை நீ தயார்படுத்தி, இப்போ சிஃபிலிஸு, கொனோரியா இந்த மாதிரிலாம் வந்து ப்ராப்ளம்ஸ்லாம் இருக்குது, புரியுதுங்களா? அப்படியே உடம்பெல்லாம் புண்ணாயிடும். இதெல்லாம் நீங்கள் நெட்டில் இருக்குது, நீங்கள் போய் பார்க்கலாம். இப்போ எய்ட்ஸ்னு ஒன்று இருக்குது, இதை நீ எப்படி ஸ்க்ரீன் பண்ணுவேன் சொல்லு பார்க்கலாம். ஒன்றுமே பண்ண முடியாது. இப்போ நீ ஒரு இடத்துல போய் ஒரு பொண்ணுக்கு போய் ஒரு பையன் பார்க்குறாங்க, எய்ட்ஸ் ஃப்ரீ சர்டிஃபிகேட் கொடுன்னு கேட்க முடியுமா? முடியவே முடியாது. அப்படின்னா எங்களை நம்பாமல் போடான்னு துரத்தி விட்டுருவாங்க, புரியுதுங்களா? வி ஆர் அ வெரி கல்ச்சர்டு ஃபேமிலி, எங்கள் சில்ட்ரன்லாம் நல்ல பசங்க, என்ன வந்து எய்ட்ஸ் ஃப்ரீ நான் வேணா 4 இடம் போகிறவன் நினச்சின்னு வந்து இவ்வளோ அவமானப்படுத்தி அந்த மாதிரி ஆகிடுது இல்லை. அதே ஒரு பெண்மணி வீட்டில் போய் அவளுக்கு எய்ட்ஸ் ஃப்ரீ சர்டிஃபிகேட் கொடுன்னா உனக்கு எப்படி இருக்கும், அந்த பெண்மணியோட அப்பா அம்மாவுக்கு? அந்த மாதிரி உங்களுக்கு இது வந்து ரிஸ்க் ஃபேக்டர் இருக்க தான் செய்யும். இந்த ஒரு இது உணவில் எப்படி ரிஸ்க் ஃபேக்டர் இருக்கோ அதே மாதிரி மன்மதத்துலேயும் ரிஸ்க் ஃபேக்டர் உண்டு. வணக்கம்.